ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லெமன் ஜிஞ்சர் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வெறும் தண்ணி தான், ஒரு 3 டம்ளர் தண்ணியில் ஒரு பழுத்த தக்காளியை நறுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், அவங்க காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாயை 2 கிள்ளி போட்டிருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி, உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா கேரட் துருவலில் துருவி சேர்க்குறேன். இதை மாதிரி சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் இறங்கும். நீங்கள் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ளேவர் இறங்காது. இல்லை நீங்கள் மிக்சியில் கூட சுற்றி போட்டு சேர்க்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு பச்சை மிளகாய், தக்காளி பழம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும், ஒரு 15 நிமிஷம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிஞ்சர் லைம் ரசத்தில் பச்சை மிளகா, தக்காளி பழம் நல்லா வெந்துடுது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன ஒரு 2 டீஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூனில் பருப்பு எடுத்து வேக வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து சேர்க்குறேன். இப்போ உங்களுக்கு ரசம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ லாவிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 எலுமிச்சம்பழ ஜூஸ் எடுத்து இது ரசத்தில் சேர்க்குறேன். இது ரசம் ஒரு கொதி வந்தோடனே நுரைச்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் நுரைச்சி வருது. ரசத்தை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு செஞ்சிடலாம். இப்போது நான் கடாயில் நெய் விட்டுருக்கேன். இதுக்கு கடுகு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கருவேப்பிலை. இதை போட்டு தாளித்து ரசத்தில் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட லெமன் ஜிஞ்சர் ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.